வணக்கம் நண்பர்களே, மகாலட்சுமி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம் வீட்டில் மிகவும் புனிதமாக நடத்தப்படும் அம்மி ஆட்டு உரல் பூஜையை பற்றி அழகான வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த பூஜை மனதார செய்து வந்தால் மகாலட்சுமியின் அம்மனின் அருள் கிடைக்கும். வீட்டில் செல்வம் வளம் பெருகும், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் நிலைக்கும் என்று நம்பப்படுகின்றது. இன்று நம்முடைய பூஜையில் பயன்படுத்திய அம்மி, ஆட்டு உரல், பூக்கள், தீபம், குங்குமம், மஞ்சள் ஆகிய அனைத்தும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் வீட்டுக்குள் வரவேற்கும் புனிதமான பொருட்கள். முதலில் அம்மி இருக்கும் இடத்தை நன்றாக துடைக்க வேண்டும். சுத்தமான தண்ணீரால், துணியால் அங்கு நல்ல வாசனை வரும்படி செய்யலாம். ஜவ்வாது, பன்னீர் வைத்து துடைக்கலாம். சுத்தம் செய்யும்போது மனதில் சொல்லுங்கள், எங்கள் இல்லம் சுத்தமாகவும் இருக்கட்டும், எங்கள் மனமும் சுத்தமாக இருக்கட்டும், அன்னபூரணி அருள் எப்பொழுதும் நிலைக்கட்டும் என்று. இப்போது அம்மி மற்றும் குலவை மெதுவாக எடுத்து வைத்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணலாம். ஓம் மகாலட்சுமி நமோக என்று 11 முறை அல்லது 21 முறை சொல்லலாம். தண்ணீர் அபிஷேகம் என்பது வெறும் சுத்தம் மட்டுமல்ல, அது பழைய எதிர்மறை எண்ணங்களை நீக்குவது, வீட்டில் இருந்த மன அழுத்தத்தை நீக்குவது, புதிய நல்ல சக்திகளை வரவேற்பது என்ற ஆன்மீக உணர்வோடு செய்யப்பட வேண்டும். அப்புறம் இந்த வீடியோ நம்மளோட ஜோதி சிஸ்டருக்காக தான், சரிங்களா? அவங்க தான் நம்மளோட கிச்சன் டூரில் அம்மி ஆட்டோரில் பார்த்துட்டு மகா கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் தடவி வைங்க மகான்னு சொன்னாங்க, சரிங்களா? அதனால் இந்த வீடியோ எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ, இந்த அம்மிக்கு பூஜை எல்லாமே நம்மளுடைய ஜோதி அக்காக்காக தான், சரிங்களா? அப்புறம் அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்போயுமே கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு உரிமையாக கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, மகா இதை இப்படி பண்ணுங்க, மகா இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு ஒரு அக்கறையோடு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் இருக்கிற அனைத்து அக்கா, நண்பர்கள், தங்கச்சி, அண்ணன், தம்பி, தோழர்கள் எல்லோருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அதனால் சரின்னு சொல்லிட்டு, சரி அம்மிக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி ஒரு தனி பூஜை பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் இந்த விலாகு, சரிங்களா? பாருங்களேன், அப்படியே தண்ணீர் அபிஷேகத்தை நான் ஸ்லோ மோஷன் பண்ணி வச்சுருக்கேன்பா. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும் போதே மனசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறக்கு. நான் எனக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் கஷ்டப்படும் போதே, நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலலாம் மிக்சியெல்லாம் இருக்காதுப்பா, சரிங்களா? அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு ஆள் மசாலா அரைக்கணும், நாளைக்கு ஒரு ஆள் மசாலா அரைக்கணும். எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க, சரிங்களா? நான் தான் மூத்த பொண்ணு. அதனால் இன்றைக்கி இப்போ திங்கக்கிழமை நான் மசாலா அரைப்பேன் குழம்புக்கு, செவ்வாய்க்கிழமை என் தங்கச்சி அரைப்பா, அந்த மாதிரி. அப்புறம் நான் அம்மியில் மசாலா அரைக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசால் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் இருந்தாலும் அப்படியே தண்ணி ஊற்றி விட்டு வந்துடுவாங்கள்ல, நான் அப்படி கிடையாது. அந்த மசாலா எல்லாத்தையும், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கை வச்சு அம்மி பிடிச்சி டேங் 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 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேங்காய் வச்சு அதை நைஸாக அரைச்சி பண்ணினதை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வராது. அதனால் நல்லா அம்மியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி, ஒரு பொட்டு இல்லாமல் நான் கழுவுறதுலேயே அந்த அம்மி க்ளீன் ஆயிரும். அந்த மாதிரி மசாலா தண்ணி கூட விடாமல் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுப்பேன். அந்த மாதிரி எனக்கு அம்மி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே இட்லிக்கு மாவு ஆட்ட சொன்னாங்கன்னா அப்போ நானும் என் தங்கச்சி சண்டை போடுவோம். நான் தனியாலாம் இட்லி மாவு ஆட்ட மாட்டோம், ஏன்னா அது அரிசி மாவாக்கணும்ல. அதனால் 2 பேரும் சேர்ந்து, இப்போ நான் கொஞ்ச நேரம் இப்படி உலக்கையை ஆட்டுவேன், நீ தள்ளி விடு, நீ கொஞ்ச நேரம் அந்த குலவியா, இது பேர் என்ன, ஆட்டோரலுக்கு பேர் என்னப்பா,
அதை குழவி தானே, அதை தள்ளு, அதுக்கும் சண்டை வரும். எனக்கு என் தங்கச்சிக்கும் ஒரே சண்டை வரும். அப்புறம் சின்ன பிள்ளையில இந்த சண்டையில் என் கை வந்து குழவிக்குள்ளே மாட்டிக்கிச்சு ஒரு விரல். சின்ன பிள்ளையில எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ நான் எத்தனை படித்தேன், ஒரு 5வது 4வது 3வது அப்போ படிச்சிருப்பேன். சின்ன குழந்த. என் தங்கச்சி இப்படி தான் நீ தள்ளு நான் தள்ளுன்னு சண்டை போட்டு கடைசி அந்த மாவாட்டுற உரலுக்குள்ளே எங்கள் விரல் மாட்டி புஷ்ஷுன்னு வீங்கி, அப்புறம் வந்து அதாவது மஞ்சளையும் நெல்லையும் அரைச்சி கையில் பத்து போடுவாங்க. சின்ன குழந்தைங்க முந்திலாம் வந்து அப்படி தான், ஏதாவது அடிப்பட்டால் நெல்லா என்னமோ மஞ்சளும் நெல் தான் நினைக்கேன், அரைச்சி வீக்கத்துக்கு பத்து போட்டு அப்படியே துணி வச்சு கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி 2 நாளாக என் கை அவ்வளோ இதாக வீங்கிருச்சு. அதனால் எனக்கு இந்த அம்மி ஆட்டோவில் பார்த்தா எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடும், நினைவுகள். நாங்கள் அரைச்ச குட்டி அம்மியோ பெரிய அம்மியோ, ஆனால் வீடான வீட்டில் வந்து அம்மி ஆட்டோரில் உரல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி அம்மனோட ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து தக்க வைக்கும். வந்து நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலான ஒரு நல்ல ஒரு மங்களகரமான பொருட்கள். அதனால் வந்து நான் வந்து உக்கடம் போனப்போ, ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒரு அம்மி வாங்கினேன், 100 ரூபா. சரிங்களா? 2வது டைம் போனப்போ ஒரு குட்டி ஆட்டோரில் வாங்கினேன். 3வது டைம் போனப்போ அந்த சின்ன ஆட்டோரில் மாதிரி இருக்குல்ல, குத்துக்கல்லா இப்படி நெல்லெல்லாம் போட்டு குத்துவாங்கள்ல, அந்த உரல் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த சுற்றுறது வந்து நான் வாங்கவே இல்லைப்பா. நானும் வாங்கணும் தேடிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை உக்கடத்தில். அப்புறம் அந்த வியாபாரம் பண்ணுற அக்காட்ட வந்து நான் பீங்கானில் விற்பாங்கள்ல, உக்கடம் வந்து மணிக்கூண்டு தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். உக்கடம் மணிக்கூண்டில் வந்து பக்கத்தில் வந்து நடப்பாதை இருக்கும், ஜவுளி கடை நடப்பாதை. அந்த நடப்பாதையில் நடந்து வந்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பீங்கான் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக விற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த அம்மி ஆட்டோரில் கண்டிப்பாக எப்பயுமே இருக்கும், வருஷம் ஃபுல்லாகவே அந்த அக்காட்ட கிடைக்கும். சரிங்களா? வருஷத்தில் எல்லா நாளுமே வந்து அந்த மணிக்கூண்டு பக்கத்தில் அந்த அக்கா வந்து அம்மி ஆட்டோரில் எல்லாமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு டைம் போகிறப்போ ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேர்த்த பொருள் தான் இந்த அம்மி செட்டு. சரிங்களா? அப்போது அந்த சுத்திரக்கல் வந்து நான் வாங்கினது கிடையாது. நான் வாங்கினது இந்த 3 அம்மி ஆட்டோரில் நெல் போட்டு குத்துவாங்கள்ல, அந்த இது மட்டும் தான் வாங்கினேன். சுற்றுறது வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து 2 வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுற்றுற அந்த கல் இந்த இப்படி பயரா பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டு இப்படி சுற்றுவாங்கள்ல. ஒரு நாள் வந்து இதில் வந்து நான் அம்மியில் மசாலா அரைச்சி ஆட்டோரில் மாவு ஆட்டி, அப்புறம் அந்த பருப்பு போட்டு தொளி எடுக்கும்ல, பேர்லாம் எனக்கு தெரியலப்பா, அதை போட்டு சுற்றுவோம்ல, அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அரைச்சே காட்டுறேன். சரிங்களா? தண்ணீரை துடைத்த பிறகு அம்மிக்கு மஞ்சள் தடவ வேண்டும். மஞ்சளின் நன்மைகள். மஞ்சள் மங்களம் நிறைந்த பொருள். மஞ்சள் ஆரோக்கியமான பொருள். அதனால் கண்டிப்பாக வந்து அம்மிக்கு வந்து மஞ்சள் வந்து கண்டிப்பாக தேய்க்கணும். சரிங்களா? பாருங்கள், குழவிக்கும் எனக்கு வந்து அம்மி ஆட்டோரில் அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தானே. நம்ம வீட்டில் இப்போலாம் வந்து எப்படி சொல்கிறது, வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வாங்கலாம் நம்ம அம்மி ஆட்டோரில், ஆனால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா. அதனால் வந்து இந்த மாதிரி குட்டியாவது வாங்கி கிச்சனில் வச்சு அன்னபூரணி அம்மன் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். கிச்சனுக்கு ஒரு மங்களத்தை கொண்டு வந்து, எப்படி சொல்கிறது, நீங்கள் உள்ளே நுழையும் போதே வந்து ஒரு அன்னபூர்ணி அம்மன், ஒரு தீபம், அது பக்கத்தில் அம்மி ஆட்டோரில், அப்புறம் இந்த சைடு பச்சரிசி, இந்த சைடு பருப்பு, இந்த மாதிரி ஒரு மங்களம் நிறைந்த பொருட்கள்லாம் பார்க்கும் போதே நமக்கே வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் வந்தாலே நல்லா வந்து சமையல் வந்து நம்ம வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே மங்களகரமாக இருந்தால் நமக்கே வந்து சமையல் வந்து அவ்வளோ ஒரு அருமையான சுவை வந்து நம்ம சமைக்கிற சாப்பாடு இன்னும் கொஞ்சம் அப்படியே அருமையாக டேஸ்ட்டு வந்து மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து கடைசியாக வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் அன்னலட்சுமி அம்மன் பக்கத்தில் கொண்டு போய் நான் வச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து கட் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து நம்மளோட இந்த உளுந்தம்பருப்பு போட்டு இப்படி சுற்றுவாங்கள்ல, அதுக்கு பேர் என்னப்பா, பேர் தெரியல. பேர் தெரிஞ்சால் யாராவது வீடியோ பார்க்குற நண்பர்கள் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த கல் தான் வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? பேர் தெரியல. ஆட்டோரில் அது வந்து வேறு, அதில் குழவி கல் இருக்கும். இது என்ன கல்?
ஆனால் இந்த 4 தான் செட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பாருங்கள். அழகாக மஞ்சளில் வந்து நல்லா தடவி அழகாக வச்சாச்சு. சரிங்களா, வாங்க மங்களகரமாக குங்குமம் வச்சுக்கலாம். அந்த மஞ்சள் குங்குமம் எந்த பொருளுக்குமே வந்து வச்சாலே ஒரு மங்களத்தை வந்து அப்படியே வந்து அந்த இடமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு சக்தி வாய்ந்த இடமா மாறிடுறாங்க தானே. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இந்த மங்களத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜோதி சிஸ்டர் தான். சரிங்களா, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரிங்களா சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். நீங்கள் சொல்ல போய் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறக்கேன்னு வந்து அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக மங்களகரமாக பார்க்கும் போதே நல்லா இருக்காங்க பார்க்குறக்கு. அம்மி வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்மளுடைய சிஸ்டருக்கு இன்னொரு நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் வந்து என்னோடய சேனல் வந்து லாங் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், அப்புறம் வந்து நிறை குறைகள் இருந்தால் சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஜோதி சிஸ்டர் மட்டும்தான். சரிங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்து இப்போது அவங்களுக்கு எனக்கு வந்து இப்படி மஞ்சள் தேய்க்கணும்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த அக்கா வந்து சொன்னாங்க. நான் வந்து அதே மாதிரி வந்து அழகாக மஞ்சள் தேய்ச்சி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நண்பர்கள் பார்த்து சொல்லும் போது அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம மேலே ஒரு அக்கறை எடுத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து அப்படியே வந்து வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவால் அழகான கோலம் போட்ட இடத்தில் அம்மி ஆட்டோர்களை எடுத்து வைத்த பிறகு, லட்சுமி தாயே, இந்த இடத்தில் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும் என்று மனதில் நினையுங்கள். அரிசி மாவின் கோலத்தின் நன்மைகள்: வீட்டில் நல்ல அதிர்வுகள் உருவாகும், பறவைகள் எறும்புகளுக்கு உணவாகும், அன்னதான புண்ணியம் கிடைக்கும், வாசல் எப்பொழுதும் அழகாக இருக்கும். பூக்கள் அலங்காரம்: அம்மி ஆட்டு உரலில் பூக்கள் வையுங்கள். அழகு, அமைதி, அருள் இந்த 3ம் எங்கள் இல்லத்தில் நிலைக்கட்டும் என்று சொல்லுங்கள். அப்படியே வந்து ஜோதி சிஸ்டர் வந்து எந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர். எனக்கு வந்து ஆசையாக இருக்குது நீங்கள் வந்து எந்த ஊருன்னு சொல்லிட்டு. சரிங்களா, கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா. சரிங்களா, அப்புறம் வந்து நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே எந்தெந்த ஊருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சரிங்களா, அது எப்படின்னா நீங்கள் வந்து உரிமையாக மகா இதை பண்ணுங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறேன், எனக்கு கூட பிறந்தது வந்து நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான். நான் தான் மூத்த பிள்ளை. அதனால் எனக்கு அக்கா கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து மகா இதை பண்ணு அதை பண்ணு சொல்லும் போது எனக்கு ஒரு அக்காவாக வந்து தோணுது. சரிங்களா, அதனால் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள். சரிங்களா, வந்து பூக்கள் வச்சு அலங்காரம்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா, பக்கத்து கம்பெனி பூக்கள் வந்து நிறையா பூக்கள் பூத்து இருக்குது. சரிங்களா, நம்ம மட்டும்தான் அந்த பூக்களை வந்து நம்ம பறித்து யூஸ் பண்ணுவோம், யாருமே பறிக்க மாட்டாங்க. அதனால் வந்து நான் என்னென்ன பூஜை பண்ணுறேனோ போய் வந்து நான் வந்து கோபுரத்துக்கு பூக்கள் வச்சுட்டே இருக்கேன். அது வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்காங்களா, அப்புறம் வந்து கரெக்டாக வச்சாச்சு. சரிங்களா, வந்து கோபுரம் வந்து வலுவலுன்னு இருக்குல்ல, அதனால் வந்து பூக்கள் வச்சோன்னே கீழே டக்குன்னு விழுந்துடுறாங்க. அப்புறம் வந்து அப்படியே வந்து பூக்கள் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். சரிங்களா, தீபம் நன்மைகள்: தீப ஒளி இருளை அகற்றும், மனபயத்தை குறைக்கும், வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கும். தீபத்தை வந்து நம்ம பார்த்தாலே வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து இந்த பூஜை வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அம்மி ஆட்டோரில் அவங்களுக்கு மட்டுமே நான் வந்து என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து நான் பூஜை பண்ணதே கிடையாது. ஆனால் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த பூஜையின் வந்து நன்மை எல்லாமே வந்து நம்மளோட ஜோதி சிஸ்டருக்கு மட்டும்தான் போகும். அந்த நன்மைகள் எல்லாமே அவங்க சொன்னனால தான் வந்து எனக்கு சரி நம்ம வந்து நம்ம வந்து அம்மி ஆட்டோரில் வச்சு தனியாகவே ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு மங்களகரமாக இருந்தாங்க. யாருமே வந்து இந்த மாதிரி கோபுரத்துக்கு முன்னாடி வச்சு யாருமே சாமி கும்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ அழகு,
அவ்வளோ ஒரு மங்களகரமாக நான் வந்து லட்சுமி அம்மனை மனசில் நினச்சிட்டு எல்லோருக்குமே எப்பயுமே வந்து நான் வந்து எல்லோருமே நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பேன் சரிங்களா. அது மாதிரி எல்லோருக்குமே நல்லாதே நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து மனதார வந்து லட்சுமி அம்மனை நினச்சி அந்த அன்னபூர்ணி அம்மனை நினச்சி அழகாக ஒரு சிம்பிளான ஒரு குட்டி பூஜை பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. எத்தனை பேருக்கு இந்த கோபுரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து என்னோடய கோபுரம் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சரிங்களா. மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டில் அன்னம் குறையாமல் இருக்க அருள் புரிவாயாக. நல்ல உடல், நல்ல நல்ல மனநிலை, நல்ல வருமானம், நல்ல குடும்ப ஒற்றுமை தருவாயாக. சண்டை, கவலை, பயம், துன்பம் அனைத்தையும் நீக்குவாயாக. எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பு நிலைக்கட்டும், ஒற்றுமை அதிகரிக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு குறையாமல் இருக்கட்டும் என்று மனசார வந்து லட்சுமி தாயை வந்து கண்டிப்பாக வேண்டிட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணி பாருங்கள். மாதத்தில் ஒரு டைமாவது தொடர்ந்து அம்மி ஆட்டருள் பூஜை செய்து வந்தால் மன அமைதி, வீட்டில் நல்ல சக்தி, தினசரி வேலைகளில் உற்சாகம், நல்ல தெய்வங்கள் நினைவுகள் அதிகரித்தல், சமையலறை சுத்தம் நிலைத்தல், உணவுக்கு மரியாதை அதிகரித்தல், வீண் செலவுகள் குறைய உதவுதல், குடும்ப ஒற்றுமை என்றும் நிலைத்திருக்க வேண்டும். மங்கள பலன் மனநிறைவு தரும். நிர்வாகத்தில் தெளிவு பெறும். வீட்டில் மதிப்பு உயர்தல். இந்த பூஜை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். அவர்களிடம் சொல்லுங்கள், உணவை வீணாக்க கூடாது, சமையல் செய்யும் இடம் புனிதமானது, அன்னத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும், பெரியவர்கள் வைத்த நல்ல பழக்க வழக்கங்களை மதிக்க வேண்டும், இதனால் நல்ல பழக்கங்கள் உருவாகும். அன்னலட்சுமி மகாலட்சுமி அம்மனை வேண்டி இந்த மாதிரி ஒரு குட்டி சிம்பிளான பூஜை பண்ணினேன். ரொம்ப மனநிறைவாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகு மங்களகரமாக இருக்கிறாங்கல்ல. இந்த இடமே வந்து அப்படி ஒரு மங்களம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரிங்களா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் பூஜையை முடிச்சுட்டு அப்படியே அம்மி ஆட்டோரெலாம் எடுத்துகிட்டு போய் அன்னலட்சுமி அம்மன் பக்கத்தில் வச்சு அங்கே ஒரு பூஜை பண்ணிடலாம் சரிங்களா. அப்படியே வாங்க கிச்சனுக்கு. நான் வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு சரிங்களா. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகு. இங்கே பாருங்களேன், பச்சரிசி, பருப்பு, இந்த மாதிரி அம்மி, ஆட்டோரில் நம்மளால் முடிஞ்சு வந்து எதுனாலும் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கல்கண்டு தான் வச்சுருக்கேன் சரிங்களா. கல்கண்டு ஒரு சின்ன பானையில் தண்ணீர் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி இந்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு பூஜை பண்ணும் போது அந்த கிச்சனு அவ்வளோ ஒரு மங்களகரம். எனக்கு வந்து இடம் வந்து இந்த இடம் தான்ப்பா இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஜன்னல்லையே குட்டியாக வந்து அன்னபூர்ணி அம்மன் இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா தீபம் வந்து எங்கே வச்சா வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்த பார்த்து இந்த மாதிரி வச்சு நல்லா சாமி கும்பிடுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் சரிங்களா. ஆனால் தீபம் ஏற்றும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏற்றுங்க. கிச்சனுங்கும் போது ஒரு ஓரமாக இருக்கணும். அது இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வேலை செய்யும் போது மட்டும் அந்த தீபம் எரிஞ்சால் போதும் சரிங்களா. நம்ம இப்போ கடைக்கு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படிங்கும்போது விளக்க வந்து குளிர வச்சுருங்க. அதுதான் வந்து சேஃப்டி நமக்கு சரிங்களா. நான் வந்து அப்படி தான்ப்பா பண்ணுவேன்.
நான் வந்து வீட்டில் இருக்கிறேன்னா தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். நான் வந்து அந்த சைடு இந்த சைடு போகும்போது அப்படியே தீபத்தை பார்ப்பேன், அன்னலட்சுமி பார்ப்பேன், அப்படியே முருகர் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்க, முருகர் பார்ப்பேன். அப்படியே வந்து எனக்கு மனசுக்கு ஒரு கவலையே இருந்தாலும் இந்த மாதிரி மங்களகரமான ஒரு பொருட்களை நம்ம வந்து நம்ம கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசில் இருக்க கவலை வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். இதே வந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா, இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ தர முடியும், சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படி சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, சரிங்களா? அதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் தரேன், சரிங்களா? அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வீடியோ மனசுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க.